Hi friends, welcome back to our channel. நான் உங்கள் ரவி. இன்னைக்கு இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா மைக்ரோசாஃப்ட் அக்கௌண்ட்டு எப்படி கிரியேட் பண்ணுறது அப்படின்றத பற்றி பார்க்கலாம். சரி, நான் அதான் ஜிமெயில் ஐடி யூஸ் பண்ணிட்டு இருக்கேனே, எனக்கு எதுக்கு மைக்ரோசாஃப்ட் அக்கௌண்ட் அப்படின்னு கேட்குறீங்களா? மைக்ரோசாஃப்ட் அக்கௌண்ட் எதுக்கு யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம பொதுவாக ஒரு வேர்டு, எக்ஸலு, பவர் பாயிண்ட்டோ, அவுட்லுக்கோ எதுனா இன்ஸ்டால் பண்ணணும் நம்மளுடைய சிஸ்டத்தில். அதை லாகின் பண்ணுறதுக்காக நம்ம மைக்ரோசாஃப்ட் அக்கௌண்ட் ஐடி தான் யூஸ் பண்ணுவோம். ஸோ இந்த மைக்ரோசாஃப்ட் ஐடியை எப்படி கிரியேட் பண்ணுறது அப்படின்றத பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாம். இப்போது கூகுள் குரோம் ஓப்பன் பண்ணிவிடுங்க. ஓப்பன் பண்ணிவிட்டு மைக்ரோசாஃப்ட் அப்படின்னு சொல்லிட்டு டைப் பண்ணுங்கள். பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் எடுக்க பார்த்தீங்கன்னா மெயின் பேஜாக வரும். பார்த்தீங்கன்னா மைக்ரோசாஃப்ட்ன்றது இந்த கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணீங்கன்னா இங்கே பார்த்தீங்கன்னா ரைட் சைடு கார்னர் மேலே பார்த்தீங்கன்னா சைன் இன் டு யுவர் அக்கௌண்ட் ஒரு ரவுண்ட் சிம்பிள் இருக்கு இல்லையா, அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணீங்கன்னா பார்த்தீங்கன்னா இங்கே சைன்இன் அப்படின்னு கேட்கும். சப்போஸ் நீங்கள் ஆல்ரெடி மைக்ரோசாஃப்ட் அக்கௌண்ட் வச்சிருக்கேன் அப்படின்னா சைன்இன் கொடுத்து லாகின் பண்ணிக்கலாம். ஜஸ்ட் நெக்ஸ்ட் கொடுத்தீங்கன்னா பாஸ்வேர்டு கேட்கும். பாஸ்வேர்டு கொடுத்தீங்கன்னா அக்கௌண்ட் லாகின் ஆகிடும். இப்போ நம்ம புதுசாக கிரியேட் பண்ணுறதை பார்க்குறோம். ஸோ கிரியேட் 1 அப்படின்னு கொடுங்க. கிரியேட் 1 கொடுத்தீங்கன்னா ஆக்சுவலி இங்கே அக்கௌண்ட் கேட்குது. ஆக்சுவலி நம்ம ஒரு 3 விதமாக அக்கௌண்ட்டை கிரியேட் பண்ணலாம். ஒன்று பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி நீங்கள் ஜிமெயில் ஐடியில் யூஸ் பண்ணிட்டு இருக்கீங்களா? எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா நான் ரவி 777 அப்படின்னு சொல்லிட்டு என் ஜிமெயில் ஐடி யூஸ் பண்ணியிருக்கேன் அப்படின்னா இந்த ஐடியை கொடுத்து நெக்ஸ்ட் கொடுத்தீங்கன்னா பாஸ்வேர்டு கொடுத்து கிரியேட் பண்ணலாம். அப்படி இல்லை அப்படின்னா செகண்ட் ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா யூசர் ஃபோன் நம்பர் இன்ஸ்டெட் அப்படின்னு இருக்குல்ல, அதை கிளிக் பண்ணிட்டு உங்களுடைய ஃபோன் நம்பரை கொடுத்து கிரியேட் பண்ணலாம். அப்படி இல்லைன்னா பேக் போகிறேன், கிரியேட் கொடுத்துட்டு கெட் ஏ நியூ இமெயில் அட்ரஸ்ன்னு இருக்குங்க இல்லையா, இங்கே பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் எக்ஸாம்பிள் ரவி 1234 அப்படின்னு கொடுத்துக்கிறேன். கொடுத்தேன் அப்படின்னா இன்கேஸ் நம்ம கொடுக்கும்போது இப்போ யாருன்னா சேம் நேமில் யாருன்னா இருக்காங்க அப்படின்னா பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி இருக்குது அப்படின்னு வந்துடும். அதனால சரி நான் 1234 கொடுக்குறேன். இப்போ நெக்ஸ்ட் கொடுக்குறேன். மறுபடியும் இதுவும் பார்த்தீங்கன்னா இந்த ஐடியும் யாரோ ஒருத்தர் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அதனால 1 2 3 5 6 சம்திங் கொடுக்குறேன். இப்போ பார்த்தீங்கன்னா எடுத்துக்கிச்சு. அடுத்து நெக்ஸ்ட் பாஸ்வேர்டு கொடுத்தீங்க அப்படின்னா அக்கௌண்ட் கிரியேட் ஆகிடும். இப்போ நான் இந்த ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா இது எப்படி கிரியேட் ஆகும்னா நமக்கு என்ன நேம் கொடுக்குறோமோ அந்த நேமு @outlook.com அப்படின்னு வரும். மைக்ரோசாஃப்ட் அக்கௌண்ட் வந்தால் இங்கே நான் இப்போ கிரியேட் பண்ணல. என்னுடைய ஜிமெயில் ஐடியை ஆக்சுவலி இப்போ நிறைய ஐடி நம்ம யூஸ் பண்ணோம்னா கன்ஃபியூஸ் ஆயிடுவோம். அதனால என்ன பண்ணுறேன்னா என்னுடைய ஜிமெயில் ஐடியே பார்த்தீங்கன்னா நான் மைக்ரோசாஃப்ட் அக்கௌண்ட்டாக கிரியேட் பண்ணிக்கிறேன். ஸோ அதுக்கு பார்த்தீங்கன்னா யூஸ் யுவர் இமெயில் அட்ரஸ் அப்படின்றத கிளிக் பண்ணிக்காங்க. எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய சேனல் நேம் ஐடியை கிரியேட் பண்ணுறேன். இப்போ தமிழ் டெக் கைடர் அப்படின்னு சொல்லிட்டு 777@gmail.com நெக்ஸ்ட் கொடுக்குறேன். நெக்ஸ்ட் கொடுத்து பார்த்தீங்கன்னா பாஸ்வேர்டு கேட்குது. புதுசாக நீங்கள் என்ன பாஸ்வேர்டு பார்த்தீங்கன்னா ஸ்ட்ராங் பாஸ்வேர்டு தான் செட் பண்ணணும். இப்போ 15 கேரக்டர் வர மாதிரி நான் பாஸ்வேர்டு செட் பண்ணிட்டேன். நெக்ஸ்ட் கொடுக்குறேன். நெக்ஸ்ட் கொடுத்தது உன்னுடைய நேம் கேட்கும். நான் சேம் அப்படியே நான் சேனல் நேமே கொடுக்குறேன். கொடுத்துட்றேன். நெக்ஸ்ட் கொடுக்குறேன். இங்கே டேட் ஆஃப் பர்த் கண்ட்ரி கேட்கும். கண்ட்ரி ஆட்டோமேட்டிக் இந்தியான்னு எடுத்துக்கிச்சு. டேட் ஆஃப் பர்த் கேட்குது. எக்ஸாம்பிளுக்கு நான் என்னுடைய டேட் ஆஃப் பர்த் கொடுக்குறேன். 14/5/91. நெக்ஸ்ட் கொடுக்குறேன். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா வெரிஃபிகேஷன் இமெயில் ஐடி கேட்கும். இது பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி நம்ம ஜிமெயில் ஐடி யூஸ் பண்ணிட்டு இருக்கோம் இல்லையா, அங்கே அந்த ஐடிக்கு பார்த்தீங்கன்னா கோடு சென்ட் பண்ணியிருக்கோம். அந்த கோடை இப்போ என்டர் பண்ணணும். ஒரு செகண்ட் இருங்க, இன்னும் கோடு வரல. கோடு வந்துச்சு 8436. ஜஸ்ட் மறுபடியும் நெக்ஸ்ட் கொடுங்க. நெக்ஸ்ட் கொடுத்தீங்க அடுத்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா நீங்கள் ரோபோட் இல்லை அப்படின்ற மாதிரி வெரிஃபிகேஷன் கேட்கும். ஜஸ்ட் நெக்ஸ்ட் கொடுங்க. இது பார்த்தீங்கன்னா யூஸ் த ஏரோ டு சேஞ்ச். இந்த 2 வர வரைக்கும் இது என்ன சொல்லுது, சப்மிட் கொடுக்குறோம்.
மறுபடியும் கேக்குது யூஸ் த arrow to change the number of object until it match left side left image. வெரிஃபிகேஷன் கம்ப்ளீட் அப்படின்னு சொல்லிட்டு வரும். அது வந்ததுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா பேஜ் ஆட்டோமேட்டிக்காக ரீலோட் ஆகிட்டு பார்த்தீங்கன்னா உங்களுடைய மைக்ரோசாஃப்ட் அக்கௌண்ட் பேஜுக்கு போயிடும். பார்த்தீங்கன்னா உங்களுடைய டெக் ஐடின்னு ஓப்பன் ஆயிடுச்சுங்களா. இங்கே போயிட்டு பார்த்தீங்கன்னா நமக்கு தேவையான அப்ளிகேஷன்ஸ் என்னவோ வேர்டு எல்லாமே யூஸ் பண்ணிக்கலாம். ஆல் சர்வீஸ் கிளிக் பண்ணீங்கன்னா மைக்ரோசாஃப்ட் இங்கே போயிட்டு பார்த்தீங்கன்னா மைக்ரோசாஃப்ட் அக்கௌண்ட் இருக்குல்ல, இங்கே கிளிக் பண்ணிங்கன்னா நமக்கு எது தேவையோ இப்போ அவுட்லுக் வேணும் அப்படின்னா நான் ஜஸ்ட் அவுட்லுக் கிளிக் பண்ணனா அவுட்லுக் வந்து ரீடேக் ஆகிட்டு அவுட்லுக் ஓப்பன் ஆகும். இங்கே போயிட்டு இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஜஸ்ட் நார்மலாக எப்படி ஜிமெயில் அக்கௌண்ட் யூஸ் பண்ணுறோமோ அது மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா அவுட்லுக்கில் வந்து மெயிலை வந்து சென்ட் பண்ணிக்க முடியும், ரிசீவ் எல்லாமே பண்ணிக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.